திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகளும் மதிமுகவிற்கு 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இழுபறியில் இருந்த பேச்சுவார்த்தையை முடித்திருக்கூடிய திமுக 2019 ஃபார்முலாவை மீண்டும் உறுதி செய்துள்ளது. தமிழ்நாட்டில் முதல் கட்சியாக மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியது திமுக. கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை வேகமாக நிறைவடைந்த நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு ராமநாதபுரம், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் என 2 கட்சிகளுக்கும் 2019ஆம் ஆண்டை போலவே தலா ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 இடங்கள் வழங்கி ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனால் எந்தெந்த தொகுதிகள் என அறிவிக்கவில்லை. 2019ஆம் ஆண்டு வெற்றி பெற்ற தொகுதிகளையே இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கேட்பதால் சிக்கல் நீடிப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே 2 தனி தொகுதிகள் மற்றும் ஒரு பொது தொகுதி என 3 தொகுதிகளை விசிக கேட்டதாலும் 2 மக்களவை தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடத்தை மதிமுக கேட்டதாலும் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் இழுபறி நீடித்தது. தொடர் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலைப் போல சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதியில் விசிக போட்டியிடுவது என உடன்பாடு எட்டப்பட்டது. இதையடுத்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் விசிக தலைவர் திருமாவளவனும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் இந்த முறை 2 தொகுதிகளிலும் தனி சின்னத்தில் களமிறங்க திமுக சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறினார். 2 தனி தொகுதிகள், ஒரு பொது தொகுதி வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தோம். அடுத்தடுத்து நடந்த கலந்தாய்வில் தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவிலான அரசியல் சூழல்களை கருத்தில் கொண்டு விரிவான கலந்தாய்வுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த தேர்தலின் போது கையாளப்பட்ட அதே பகிர்வு முறைக்கு உடன்பாடு தெரிவித்து அதன் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் இப்போது கையெழுத்தாகியுள்ளது. இதனிடையே மதிமுகவுடனான பங்கீட்டிலும் சுமூக தீர்வு எட்டப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் எந்த தொகுதி என அறிவிக்கவில்லை. ஒப்பந்தத்தை இறுதி செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டாலும் மன நிறைவோடு இருப்பதாக தெரிவித்தார். நாங்கள் தனிச்சின்னத்தில் போட்டியிடுறோம். ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதற்கு வாக்குறுதி திமுக தரப்பு அதை பற்றி ஒன்றும் பேசல. இனி 15 மாசம் இருக்கு. அதை பற்றி இப்போ ஒன்றும் பேசல. கடந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது, இந்த முறை அந்த அசூரன்ஸ் கொடுக்காதது. அப்புறம் 1 மாசத்துல எலெக்ஷன் வந்தது. அப்போ கடந்த முறை எல்லாம் 1 மாத இடைவெளிக்குள்ள இனி 15 மாதம் இருக்கு. அதனால அந்த கட்டத்தில் பேச வேண்டிய நேரத்தில் வந்து பேசுவோம். தற்போதைய நிலையில் 2019ஆம் ஆண்டு பார்முலாவின் படியே கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தொகுதிகளை ஒதுக்கி உள்ளதால் காங்கிரஸ் கட்சியும் கடந்த முறையைப் போலவே தமிழ்நாட்டில் 9 மற்றும் புதுச்சேரி என 10 தொகுதிகளை கேட்பதாக கூறப்படுகிறது. ஆனால் காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் 7 மற்றும் புதுச்சேரி என 8 தொகுதிகளை மட்டுமே வழங்க திமுக முன்வந்துள்ளதால் உடன்பாடு ஏற்படுவதில் இழுபறி நீடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சூழலில் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையேயான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என தெரிகிறது. இவை தவிர கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் திமுகவுடன் நடத்திய மறைமுக பேச்சுவார்த்தையில் 2 தொகுதிகளை கேட்டுள்ளதால் கூட்டணியை இறுதி செய்வதில் சிக்கல் நீடிப்பதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஆதரவாளர்களுடன் நள்ளிரவில் ஆலோசனை மேற்கொண்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் நாளை விருப்ப மனு அளிக்கலாம் என்று அறிவித்துள்ளார். அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு தனி அணியாக செயல்பட்டு வரக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு என்கிற பெயரில் புதிய அமைப்பை தொடங்கி நிர்வாகிகளையும் நியமித்துள்ளார். நிலையில் சென்னையில் உள்ள இல்லத்தில் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் ஓபிஎஸ் நேற்று இரவு அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். இரவு 10:15 மணியளவில் தொடங்கிய ஆலோசனை நள்ளிரவு 12:30 மணி வரை நடைபெற்றது. அதற்கு பிறகு செய்தியாளர் பேசிய பண்ருட்டி ராமச்சந்திரன் நாடாளுமன்ற தேர்தலில் தங்கள் அணி சார்பில் போட்டியிட விரும்புபவர்களிடம் நாளை விருப்ப மனு பெற உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தேர்தலில் போட்டியிட விரும்பக்கூடிய நபர்கள் 10,000 ரூபாயை செலுத்தி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் விண்ணப்பம் அளித்த நபர்களிடம் மாலை 6 மணி முதல் நேர்காணல் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த 7 பேர் கொண்ட குழுவை அமைத்து OPS உத்தரவிட்டுள்ளார். இந்த குழுவில் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், JCD பிரபாகர், தர்மர், கூப்பா கிருஷ்ணன், புகழேந்தி, மருது அழகராஜ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மனுக்கள்லாம் வாங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை வேட்பாளர்கள் மனுக்கள் தராங்க. அன்றைக்கே பரிசீலனை பண்ணுறோம். அதெல்லாம் தான் முடிவு பண்ணோம். கூட்டணி முடிவு அப்படின்றது உறுதியாக இருக்குங்களா? பாஜகவுடனான கூட்டணி அப்படின்றது எந்த விதமான மாற்றம் ஏதாவது இருக்குங்களா? நாங்கள் தான் ஏற்கனவே எங்கள் அரசியல் நிலைப்பாடு அதுதான் சொல்லிட்டோமே. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை.